Hi students, எங்களோட வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு யூசேஜ் ஆகுற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சேனலை வந்து பார்த்தா ஃபார்வேர்ட் பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா லேர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸு ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் உடனுக்குடன் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன்ஸும் நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம வந்து வரிசை எக்ஸசைஸ் வைஸாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே சாப்டரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா choose the correct answers னு exercise 1.8ல கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து பார்த்தா உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் மூலிமா நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.8 choose the correct answers. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கிறது if determine adjoint of adjoint A equal to determine 9 அப்படின்னு கொடுத்துருக்கான். Then the order of the sequence square matrix A is answer வந்து பார்த்தீங்கன்னா first answer 3 no, second answer 4 no, third answer 2 no, அடுத்து fourth answer 5 னு கொடுத்துருக்கான். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா determine of values நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா determine adjoint of adjoint A. ஓகேங்களா? அதை கொடுத்துக்கிற வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. டிட்டர்மன் பவர் ஆஃப் 9. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ டிட்டர்மனில் வந்து நம்மளுக்கு டிட்டர்மன் வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன வரும்னா டிட்டர்மன் ஏ பவர் n-1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 கொடுத்துக்கிறோம். அப்போ n-1 ஹோல் ஸ்கொயர் நம்ம கொடுத்துக்கிறோம். அப்போ நம்ம அது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அப்போ n-1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. ஓகேங்களா? ஸோ நான் இந்த 9 நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கொயர் பேஸ்லேயே நான் எழுதுறேன். அப்போ n-1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்னு எழுதுறேன். ஸோ இப்போ பார்க்கும்போது இதனோட பவரும் 2ன்னு இருக்குது, இதனோட பவரும் 2ன்னு இருக்குதுங்களா? அப்போ பவர் ரெண்டு சேமாக இருந்தால் உங்களோட பேஸ் அடிமானத்தை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா n-1 ஈக்குவல் டு 3 நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த -1 இந்த சைடு போனிச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறுமா? அப்போ n ஈக்குவல் டு 3 + 1. அப்போ n ஈக்குவல் டு 3 + 1 அப்போ n ஈக்குவல் டு 4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் டிட்டர்மன் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மன் a பவர் 9 அப்படின்னா அதனோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தா 4. அப்போ 4 எங்கே இருக்குதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சராக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மன் பவர் 9னு கொடுத்துக்கலாம். அப்போ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம எழுதிட்டு ஸோ டிட்டர்மன் பவரில் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னா நம்மளோட டிட்டர்மன் பவரோட வேல்யூ n-1 ஹோல் ஸ்கொயர்னு நம்ம போட்டுக்குவோம். அப்போ நான் வந்து இந்த n-1 ஸ்கொயரையும் இந்த 9ஐயும் ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ இந்த 3ஐ நான் இந்த 9ஐ நான் என்ன பண்ணுறேன்னா அதே ஸ்கொயர் பேஸில் நான் எழுதுறேன். அப்போ 3 × 3 9 அப்படிங்கிறனால 3 ஸ்கொயர்னு எழுதுறேன். அப்போ பவர் ரெண்டும் சேம், அடுக்கு ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால பேஸ் அடிமானம் ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ n-1 ஈக்குவல் டு 3a. அப்போ n ஈக்குவல் டு 3 + 1 அப்படிங்கும்போது n ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு என்ன பண்ணுறோம்? இஃப் A is 3 × 3 non-singular matrix such that A into A transfer equal to A transfer of A and B equal to A inverse into AT, then B into B transfer. அதோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு A, B, identity, B transfers. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தா 3 × 3ங்கிற நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா A into A டிரான்ஸ்ஃபரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா A டிரான்ஸ்ஃபர் into Aன்னு எழுதிக்கலாம். அதே பியோட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தா A இன்வர்ஸ் ஆஃப் ATன்னு கொடுத்து இந்த வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கேட்கலாம். அப்போ சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டேர்ம்ஸ் நம்ம எழுதிக்கலாம். A into A transfer equal to A transfer of A. ஓகேங்களா?
அடுத்து b ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துக்கலாம் b equal to a inverse of a power t a transfer. இப்போ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்றேன். அப்ப b into b transfer. அப்ப b ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துக்கறானா என்னன்னு கொடுத்துக்கறான் a inverse at னு கொடுத்துறான். அத நான் இங்க போட்டுக்கலாமா a inverse at. ஓகேங்களா? அடுத்து இதுக்கும் அதே மாதிரி இந்த a inverse at னு போட்டு மேல வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டுக்கோங்க. அப்ப a inverse at power of transfer. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இதனோட டேர்ம் ஆஃப் வேல்யூ a inverse of a power t into இதனோட பவர்ஸ் உள்ள அப்படியே t ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரெண்டு இதுக்குமே தனித்தனியா எழுதுங்க. அப்ப a inverse of t அடுத்து நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் a transfers of transfers அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? அடுத்து நெக்ஸ்ட் இதனோட a transfer of a transfer அதாவது ஒரு டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மேட்ரிக்ஸை திரும்ப அகைன் இன்னொரு டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அதனோட வேல்யூ a ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இதனோட வேல்யூ வந்து பார்த்தா a inverse of a transfer into a inverse of a அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா இதனோட a வை மட்டும் இந்த சைடு மாத்தி எழுதுறேன். அப்ப a இந்த பக்கம் மாத்தி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் a inverse of a transfer into a அப்படின்னு நமக்கு வருமா a inverse of t. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பாத்தா இத ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்ப அத ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது நம்மளோட டேர்ம் ஆஃப் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் a inverse of a transfer into a inverse of transfers அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா a transfers கூட நம்மளோட வேல்யூ வந்து a அத ரெண்டையும் நம்மளோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணா அதோட ஆன்சர்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும்ல. அப்ப இந்த டேர்ம் நான் என்ன பண்றேன்னா a transfer a ன்னு இருக்குதுல அப்படியே மாத்தி எழுதுறேன். ஏன்னா இங்க இருக்கிறது நமக்கு a into a transfer நாம எப்படி எழுதிக்கலாம் a transfer of a ன்னு எழுதிக்கலாமா? அப்ப இத மாத்தி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் a inverse of a into a transfers ன்னு கிடைக்குமா into a inverse of at. அப்ப நம்மளோட டேர்ம் நமக்கு தெரியும் a inverse of a inverse of a ஓட வேல்யூ வந்து பாத்தா ஐடென்டிட்டி நம்ம சொல்லலாம். அப்ப இதோட வேல்யூ நமக்கு என்னன்னா ஐடென்டிட்டி into a transfer of a inverse of transfer அதனோட வேல்யூ நமக்கு என்ன வரும்னா ஐடென்டிட்டின்னு வரும். அப்ப இதோட வேல்யூ ஐடென்டிட்டி இதோட வேல்யூ ஐடென்டிட்டியால ஐடென்டிட்டி நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஐடென்டிட்டி தான் நமக்கு கிடைக்கும். அப்ப இதனோட ஆன்சர்ஸ் நமக்கு என்னதான் வரும் ஐடென்டிட்டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா கொடுத்திருக்கிற வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்ப b into b transfer தான் நம்ம கேக்குறோம். b ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டான் a inverse into a power t அத நான் எழுதிக்கிறேன். அடுத்து b transferனா அந்த b ஓட வேல்யூ எழுதி அதுக்கு மேல நான் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுக்கலாமா? போட்டுட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபரை நான் உள்ள கொண்டு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் a inverse of transfer அப்ப a power transfer power of transfer ன்னு நமக்கு கிடைக்குமா? சோ ரெண்டு டைம் ஒரு மேட்ரிக்ஸை நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அது ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அதனால இதனோட வேல்யூ ஏன்னு நான் போட்டுட்டேன். சோ ப்ராடக்ட்ல 2 into 1னாலும் 1 into 2னாலும் அதோட ஆன்சர் 2 ன்னு தான் கிடைக்கும். அதனால இந்த a வை நான் அப்படியே மாத்தி எழுதுறேன் a into a inverse of a power t ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு டேர்மையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். a power t யும் a வையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்ப a power t into a அத நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படினா a power t into a அப்படிங்கிறது a into a power t ன்னு எழுதிக்கலாமா? அப்ப இங்க வந்து a power t into a ன்னு வரும். அப்ப a இன்வெர்ஸ் கூட aங்கற மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணா அதோட வேல்யூ ஐடென்டிட்டி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் a ட்ரான்ஸ்ஃபர் கூட a இன்வெர்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணா அதோட வேல்யூ ஐடென்டிட்டி கிடைக்கும். அப்ப ஐடென்டிட்டி into ஐடென்டிட்டியோட வேல்யூ ஐடென்டிட்டி நமக்கு கிடைக்கும். கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா if a equal to 3 5 1 2 b equal to adjoint a and c equal to 3a then determine adjoint b divide by determine c equal to அதோட ஆன்சர்ஸ் 1/3 1/9 1/4
1 நம்மளுக்கு கொடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அப்போ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இதனோட சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சொல்யூஷன். ஸோ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு b ஈக்குவல் டு அட்ஜாயின் ஏன்னு நம்மளுக்கு கொடுத்துக்கிறானா, அப்போ b ஈக்குவல் டு அட்ஜாயின்டு ஏ. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு சைடும் அட்ஜாயிண்டால மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ அட்ஜாயின் b ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயின் ஏன்னு கிடைக்குமா. ஸோ ரெண்டு சைடு டிட்டர்மின் பண்ணுறேன். அப்போ இதுவும் டிட்டர்மின் வரும், இதுக்கும் டிட்டர்மின் வரும். நம்மளுக்கு ஃபார்முலா ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு சம் பார்த்துருப்போம். என்னன்னு பார்த்தோம், டிட்டர்மின் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயின் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மின் ஏ, இதோட வேல்யூ n-1 ஹோல் ஸ்கொயர்னு நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த டேமுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம்னா டிட்டர்மின் ஏ n-1 ஸ்கொயர் போட்டுக்கலாமா. அப்போ இங்கே வந்து பாருங்க டிட்டர்மின் ஏ n-1 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ n அப்படிங்கும்போது இது 2x2 மேட்ரிக்ஸாக இருக்குதா. அப்போ என்னோட வேல்யூ வந்து பாருங்க இதில் வந்து 2. அப்போ இங்கே நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், டிட்டர்மின் ஏ என்னோட வேல்யூ 2னா 2-1 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ 2-1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும் 1. அப்போ டிட்டர்மின் ஏ மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ டிட்டர்மின் ஏன்னா இதுக்கு டிட்டர்மின் மட்டும் கண்டுபிடிங்க. அப்போ டிட்டர்மின் கண்டுபிடிச்சா 3, 5, 1, 2. இதனோட வேல்யூ மல்டிபிள் பண்ணுங்க. 3 2s are 6 minus 1 into 5s are 5. அப்போ ஆன்சர் 1. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் b யோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது, இது c ஈக்குவல் டு 3a கொடுத்துக்கிறானா. அப்போ நான் வந்து c ஈக்குவல் டு 3a எடுத்துக்கிறேன். இப்போ டிட்டர்மின் அப்ளை பண்ணுறேன் ரெண்டு சைடும். அப்போ டிட்டர்மின் சின்னு வரும், இங்கே 3 இன்ட்டு டிட்டர்மின் வரும். ஸோ டிட்டர்மின்குள்ளார ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதனோட டைம் வெளியே வரும்போது அது 2x2 மேட்ரிக்ஸ் ஆனால் ஸ்கொயர்னு போடுவோம், 3x3னா கியூப்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா. அப்போ இதனோட டைம் வந்து பார்த்தா 3 ஸ்கொயர் இன்ட்டு டிட்டர்மின் ஏன்னு வரும். அப்போ 3 ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 9, டிட்டர்மின் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1. அப்போ 9 into 1 வந்து பார்த்தா 9 நம்ம எழுதிக்கலாம். அப்போ டிட்டர்மின் சியும் கண்டுபிடிச்சிட்டேன், டிட்டர்மின் ஆஃப் அட்ஜாயிண்ட் பியும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அதோட வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அட்ஜாயிண்ட் பி பை அட்ஜாயிண்ட் இது டிட்டர்மின் சி ஈக்குவல் டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/9 வரும். இப்போ 1/9 இங்கே எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதுதான் இதனோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா b ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏன்னு கொடுத்துக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மின் அட்ஜாயிண்ட் b பை டிட்டர்மின் சின்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு b ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ நான் எழுதிக்கிறேன். எழுதுனதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்டால மல்டிபிள் பண்ணும்போது இங்கேயும் அட்ஜாயின் வரும், இங்கேயும் அட்ஜாயின் வருமா. அப்போ ரெண்டு சைடும் நான் மாடலஸ் டிட்டர்மின் அப்ளை பண்ணுறேன். அப்போ டிட்டர்மின் அட்ஜாயிண்ட் b ஈக்குவல் டு டிட்டர்மின் ஆஃப் அட்ஜாயிண்ட் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மின் ஏ n-1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த ஃபுல் டேமுக்கு பதிலாக நான் டிட்டர்மின் ஏ இன்ட்டு n-1 ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இங்கே என்னங்கிறது நம்மளுக்கு என்னன்னா இது 2x2 மேட்ரிக்ஸ்னால என்னோட வேல்யூ 2. சப்போஸ் 3x3 வேல்யூ வந்தால் அதோட வேல்யூ 3ன்னு வரும். அப்போ n ஈக்குவல் டு 2 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் 2 - 1ங்கும் போது 1ன்னு கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 1. அப்போ டிட்டர்மின் ஏ பவர் 1ன்னு வரும். அது 1 போடலாம், போடாமே விட்டுறலாம். ஓகேங்களா. அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 3 5 1 2. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ண 3 5 1 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 6 - 1ன்னு வரும், 6 - 5 வரும். அப்போ ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். அப்போ டிட்டர்மின் ஆஃப் அட்ஜாயிண்ட் b யோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி c ஈக்குவல் டு 3a கொடுத்துக்கிறோம். இப்போ ரெண்டு சைடு நான் வந்து பார்த்தா டிட்டர்மின் அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணும்போது இங்கே பவர் உள்ள நம்மளுக்கு என்ன இருக்குதோ அந்த டைம் வெளியே வரும்போது இது 2x2னா ஸ்கொயர்னு வரும், 3x3னா கியூப்னு வரும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர்னு வரும்போது 9, 3 into 3யோட வேல்யூ 9. அப்போ ஆன்சர்ஸ் 9 வரும். ரெண்டையும் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் 1/9 வரும். அப்போ ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/9.
ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு கொடுத்துக்கிறது வந்து பார்த்தா இஃப் ஏ ஈக்குவல் ஏ இன்ட்டு 1 மைனஸ் 2 1 4 ஈக்குவல் டு 6 0 0 6ன்னு கொடுத்துக்கிறோம். தென் ஏங்கிறத ஃபைன் பண்ண சொல்லிக்கிறோம். ஆன்சர்ஸ் 4 ஆன்சர்ஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறத எழுதிக்கோங்க. இப்போ ஏ இன்ட்டு 1 மைனஸ் 2 1 4 ஈக்குவல் டு இதோட டைம் ஆஃப் வேல்யூ 6 0 0 6 ஓகேவா. இப்போ நான் இதில் வந்து பார்த்தா 6 நான் வெளியே எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதோட டைம் நம்மளுக்கு கிடைக்கும் 1 0 0 1 கிடைக்கும். அப்போ இதோட டைம் வந்து பார்த்தா 6 இன்ட்டு ஐடென்டிட்டி நம்மளுக்கு வரும் ஓகேவா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற டைம் வந்து பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பி ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 1 4ன்னு வருமா. அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும் a இன்ட்டு பின்னு வச்சுக்கலாமா. அப்போ a இன்ட்டு பி ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஐடென்டிட்டி வந்து 2 ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பி இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன். ஏன் பி இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணால் இவன் ஏங்கிற வேல்யூ தான் ஃபைன் பண்ண சொல்லிக்கிறான். அதனால இந்த பி கேன்சல் ஆகாத வருஷம் பி இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு வேல்யூ நம்ம என்ன நினைக்கும் a இன்ட்டு பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஐடென்டிட்டி இன்ட்டு பி இன்வெர்ஸ்ன்னு நம்மளுக்கு வருமா. அப்போ வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைம் நம்மளுக்கு என்ன ஆயிரும் ஐடென்டிட்டியாக மாறிடுமா. அப்போ ஏ இன்ட்டு ஐடென்டிட்டி ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஐடென்டிட்டி இன்ட்டு பி இன்வெர்ஸ்ன்னு வருமா. அப்போ ஐடென்டிட்டி கூட எந்த மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதனோட வேல்யூ ஏ இங்கே வந்து பார்த்தா 6 இன்ட்டு பி இன்வெர்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பி இன்வெர்ஸுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல. B inverse formula என்னது B inverse equal to 1 by determine A into adjoin A நம்ம சொல்லுவோம். அப்ப சாரி Bங்கிறதுனால இங்க B ன்னு போட்டுக்கோங்க ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா determine B கண்டுபிடிங்க. Bங்கிறது என்னது இதுதான் நம்ம B ன்னு எடுத்துக்கணும். அப்ப அதோட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 1 minus 2 1 4 ஓகேங்களா. இப்போ 1 into 4 அப்படின்னா 4 1 into 2 னா 2 ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் அப்ப பிளஸ். அப்ப ஆன்சர் டிட்டர்மினன்ட் வேல்யூ 6 ன்னு கிடைக்கும். அடுத்து adjoin B. adjoin B னா நம்ம என்ன சொல்லிக்கிறோம் 2 cross 2 மேட்ரிக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஆப்போசிட் வேல்யூ மாத்தி எழுதணும். அப்போ 1 க்கு 4 4 க்கு 1 அடுத்து -2 க்கு 1 1 க்கு -2. இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு பிளஸ் செகண்டுக்கு மைனஸ் இதுக்கு பிளஸ் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பண்ண டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். அப்போ ரோவை காலமா மாத்தினா நமக்கு என்ன கிடைக்கும் 4 -1 2 1 நமக்கு கிடைக்குமா. இப்போ பி இன்வெர்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/6 இன்ட்டு 4 2 -1 1 நம்மளுக்கு வருமா. இப்போ இந்த பி இன்வெர்ஸ் எடுத்து இங்க ஏல அப்ளை பண்ணுங்க. அப்ப a equal to 1 by இது 6 into b inverse 1/6 into இதனோட வேல்யூ 4 2 -1 1 அப்ப 6 6 கேன்சல் ஆயிருமா. அப்ப a equal to 4 2 -1 1 ன்னு வருமா. இதே ஆன்சர்ஸ் இங்க இருக்குதான்னு பாருங்க. அது இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்ட். அப்ப 4 2 -1 2 அப்ப தேர்ட் ஆன்சர்ஸ் அதுதான் வருது. அப்ப இதனோட வேல்யூ இதுதான் நம்ம சொல்லிடுறோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு அந்த மேட்ரிக்ஸ் அந்த வேல்யூ. இதில் நான் என்ன பண்ணேன்னா 6 வெளியே எடுத்துனா இது எல்லாமே எனக்கு என்னவா மாறுது ஐடென்டிட்டியாக மாறுது. அப்போ 6 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நான் எழுதிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த டேமை நான் என்ன பண்ணிங்கன்னா பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும் ஏபின்னு நம்மளுக்கு வருமா. ஸோ எனக்கு பி கேன்சல் ஆகணும். அதனால ரெண்டு சைடு நான் என்ன பண்ணேன்னா பி இன்வெர்ஸால மல்டிபிள் பண்றேன். அப்போ பி இன்ட்டு பி இன்வெர்ஸ் வரும். இங்க 6 இன்ட்டு பி இன்வெர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பி இன்ட்டு பி இன்வெர்ஸோட வேல்யூ ஐடென்டிட்டி நம்ம சொல்லுவோம். அப்ப ஐடென்டிட்டி கூட எந்த மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணலாம் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ இங்க வந்து ஏன்னு கிடைக்கும், இங்க பி இன்வெர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப b இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா 1 by determine b into adjoin b நம்ம சொல்லுவோம். அப்ப determine b கண்டுபிடிக்கிறோம். அதோட வேல்யூ 6 ன்னு கிடைக்குது. adjoin b யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அப்ப b இன்வெர்ஸோட வேல்யூ இது வருது ஓகேங்களா. அப்ப ரெண்டு டைமையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது a வோட வேல்யூ 4 2 -1 1 ன்னு நமக்கு கிடைக்குது ஓகேங்களா. ஃபிஃப்த் क्वेश्चन நமக்கு என்னன்னா a equal to 7 3 4 2 9i minus a equal to
A inverse A inverse by 2 3A inverse 2A inverse நம்மளுக்கு கேட்கலாம். இப்போ சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9i அப்படிங்கிறோம். அப்போ 9 இன்ட்டு டிட்டர்மெண்ட் இது 2x2 மேட்ரிக்ஸ்னால 1 1 1 0 0 1. அப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9 0 0 9 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. அப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். இப்போ 9i மைனஸ் ஏ. அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன 9 0 0 9. ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 7 2 3a 4 2. ஓகேங்களா? இதில் வந்து இதை மைனஸ் பண்ணுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் 7 0 மைனஸ் 3. அடுத்தது 0 மைனஸ் 4 9 மைனஸ் 2. அப்போ ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9 மைனஸ் 7 2 மைனஸ் 3a. இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் 4 7 அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன 1 பை டிட்டர்மன் ஏ இன்ட்டு அட்ஜாயின் ஏ நம்ம சொல்லுவோமா? இப்போ டிட்டர்மன் ஏ கண்டுபிடிங்க. இப்போ டிட்டர்மன் ஏ ஈக்குவல் டு அப்போ நம்மளுக்கு என்னது 7 3 4 2. 7 2s are 14 கிடைக்கும் மைனஸ் 4 3s are 12. அப்போ ஆன்சர்ஸ் வந்து 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது அட்ஜாயின் ஏ. அட்ஜாயின் ஏ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அட்ஜாயின் ஏன்னா நம்மளுக்கு என்னது ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் டேமை மாற்றி போடணும். அப்போ 7க்கு 2ன்னு 2க்கு 7ன்னு போடுங்க. அடுத்து 3க்கு 4ன்னு 4க்கு 3ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் சைன் சேஞ்ச் பண்ணோம். ப்ளஸ்ஸு மைனஸு ட்ரான்ஸ்ஃபர். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ரோவை காலமாக மாற்றிடலாம். அப்போ 2 மைனஸ் 4 இது மைனஸ் 3 இதனோட டைம் 7 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 2 மைனஸ் 3 மைனஸ் 4 7 கிடைக்கும். இப்போ ஏ இன்வெர்ஸ்னா நம்மளுக்குனா 1 பை டிட்டர்மன் ஏவோட வேல்யூ நம்ம என்ன வச்சோம் 2. அப்போ 2 இன்ட்டு அட்ஜாயின் வேல்யூ. இப்போ 2 மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் ப்ளஸ் 7 கிடைக்குமா? இந்த 2 இங்கே எடுத்துருந்துங்க. அப்போ 2a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 மைனஸ் 4 7 வருமா? இது ஈக்குவேஷன் 2 வைங்க. அப்போ பாருங்க 1ஓட வேல்யூ நம்மளுக்கு 2 மைனஸ் 3 4 7 கிடைக்குது. இங்கேயும் பாருங்க 2 மைனஸ் 3 மைனஸ் 4 7 கிடைக்குது. அது ஈக்குவல் டு நம்மளுக்கு 2a இன்வெர்ஸ்னு வருது. இது ஈக்குவல் டு இது. அப்போ வந்து பாருங்க 1ம் 2ம் ஈக்குவல் பண்ணுங்க. ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9 மைனஸ் i a ஈக்குவல் டு 2a இன்வெர்ஸ்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதுதான் இதனோட ஆன்சர்ஸாக நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2a இன்வெர்ஸ் அப்படிங்கிறது இதனோட ஆன்சரு. ஸோ நம்மளுக்கு கொடுத்துக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9iன்னு நம்மளுக்கு கொடுத்துக்கலாம். 9ஆல் ஐடென்டிட்டி மல்டிபிள் பண்ணுறோம். அதனோட ஆன்சர் இதில் வந்து இதை செப்பரேட் பண்ணுறீங்க. அதனோட ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டு அடுத்தது ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. டிட்டர்மன் ஏ அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதனோட வேல்யூ ஈக்குவேஷன் 2ன்னு வைக்கிறீங்க. ஒன்றாவது ஈக்குவேஷன் வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷன் வேல்யூ ரெண்டையும் கம்பேரிசன் பார்க்கும்போது ரெண்டுமே சேம் ஆன்சரில் இருக்குது. அப்போ ரெண்டுமே சேம் ஆன்சரில் இருக்கிறதுனால இதை ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். அப்போ 9i மைனஸ் ஏ ஈக்குவல் டு 2a இன்வெர்ஸ்னு வரும். அப்போ இதனோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு 2a இன்வெர்ஸ்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சம் நம்மளுக்கு என்னன்னா a ஈக்குவல் டு 2 0 1 5 b ஈக்குவல் டு 1 4 2 0. அப்போ டிட்டர்மன் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏபியோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் டிட்டர்மன் அட்ஜாயின்ட் ஏபி ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா டிட்டர்மன் அட்ஜாயின்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் பின்னு எழுதிக்கலாம். அதே டேர்ம் வந்து பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் பின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அட்ஜாயின்ட் ஆஃப் டிட்டர்மன் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா டிட்டர்மன் ஏ பவர் ஆஃப் n மைனஸ் 1ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஏவோட வேல்யூ டிட்டர்மன் கண்டுபிடிச்சு அதோட பவரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் அட்ஜாயின்ட் ஏ நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மன் ஏ கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மன் ஏ அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னது 2 0 1 5. அப்போ 2 இன்ட்டு 5 10ன்னு வரும். 0 மைனஸ் 1 0. அப்போ ஆன்சர்ஸ் டிட்டர்மன் ஏவோட வேல்யூ 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி
determine adjoint b equal to determine b power n minus 1 நம்ம சொல்லுவோம். அப்ப நம்மளோட term of value வந்து பாருங்க determine b கண்டுபிடிங்க. b ஓட வேல்யூ நமக்கு என்ன 1 4 2 0. இப்போ 1 into 0 அப்படிங்கும்போது 0, 2 into 4 ங்கும்போது 8. அப்ப இதனோட வேல்யூ -8 ன்னு கிடைக்கும். அப்ப ரெண்டு டைம் இத சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்ப adjoint of a equal to நம்மளோட வேல்யூ நமக்கு என்னது 10. பவர் ஆஃப் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா n ஓட வேல்யூ 2 cross 2 ங்கறனால நம்மளோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 1. அப்ப என்னோட வேல்யூ 10 ன்னு நமக்கு கிடைக்கும். அதே டைம் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது determine adjoint of b equal to -8 power of 2 1. அப்ப 1 ன்னு வரும். அப்ப ஆன்சர்ஸ் -8 ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இத எடுத்து இத சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? determine adjoint of ab equal to adjoint a into adjoint b யா? அப்ப இதோட வேல்யூ வந்து 10 into -8. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 18 கிடைக்கும். அப்ப இதோட ஆன்சர்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 நமக்கு வரும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா a equal to 2 0 1 5 னு கொடுத்துக்கலாம். b ஓட வேல்யூ 1 4 2 0. இப்போ நாம என்ன பண்ணனும்னா adjoint of ab. அப்ப adjoint of ab ங்கும்போது நமக்கு என்னன்னு எழுதணும்னா இந்த ப்ராடக்ட்ங்கும்போது ரெண்டு தனித்தனியா எடுத்து எழுதிக்கலாம். அதுதான் நான் adjoint a into adjoint b ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து ரெண்டுக்குமே தனித்தனி டிட்டர்மைன் பண்றேன். adjoint a டிட்டர்மைன் அதே மாதிரி adjoint b டிட்டர்மைன் போட்டுக்கிறேன். அப்ப நமக்கு ஃபார்முலா தெரியும். adjoint a க்கு ஃபார்முலா determine a n-1 சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் determine a கண்டுபிடிக்கிறேன். அதோட ஆன்சர் 10 ன்னு கிடைக்குது. அதோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? அதோட ஆன்சரும் 10 ன்னு நமக்கு வருது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் adjoint b determine adjoint b கண்டுபிடிக்கிறேன். அதோட வேல்யூ determine b பவர் n-1. அப்ப determine வேல்யூ வந்து 8 ன்னு கிடைக்குது. அதோட ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணாலும் அதோட ஆன்சர் நமக்கு 8 ன்னு கிடைக்குது. சோ ரெண்டு வேல்யூ இதல சப்ஸ்டிட் பண்ணும்போது 10 into 8 ன்னு வருது. அப்ப -18 நமக்கு கிடைக்குது. ஓகேவா? சம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா if p equal to 1x0 130 24 -2 ன்னு கொடுத்திருக்கான். Is the adjoint of 3 cross 3 matrix A and determine A equal to 4. Then x is first order value 15, second term order 12, third 14, fourth 11. So இதோட ஆன்சர்ஸ் நமக்கு என்ன நம்ம கேட்கலாம். So first நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவன் determine A equal to 4 ன்னு நமக்கு கொடுத்துக்கறான்ல. அப்ப இவன் வந்து பாரு adjoint matrix ன்னு நமக்கு கொடுத்துக்கறான். அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா adjoint of A matrix அதுக்கு நமக்கு ஃபார்முலா நமக்கு என்ன கிடைக்கும்? determine A power n-1 ன்னு நம்ம சொல்லுவோமா? இப்போ நமக்கு determine நமக்கு கொடுத்திருக்கிறது 4 ஆ? அப்ப இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4 power of value n ங்கிறது 3 cross 3 மேட்ரிக்ஸ். அப்ப இதோட டைம் நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3 2 னு 3 1 ன்னு வரும். அப்ப ஆன்சர் 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணா 16. அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணனும்? இதுக்கு வந்து பாருங்க adjoint A மேட்ரிக்ஸ் தான் அவன் கொடுத்துக்கறான். அப்ப இந்த டேர்ம் வந்து நான் டிட்டர்மைன் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். அப்ப வேல்யூ வந்து பாருங்க 1x0 130 2 4 2. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 1 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 into 1 ங்கும்போது இந்த காலம் போய் இந்த ரோ போயிடும். 3 2s ஆர் நமக்கு என்ன கிடைக்கும்? -6. 4 into 0 அப்படிங்கும்போது 0 ன்னு நமக்கு கிடைக்கும். ஃபார்முலாவே மைனஸ். அப்ப -x into அப்ப நமக்கு வந்து இந்த காலம் போயிட்டு இந்த இது 1 into 2 அப்படிங்கும்போது -2 வரும். அடுத்த டைம் 0னா அது போட தேவை. லாஸ்ட் டைம் 0னா அது போட வேணாம். equal to 16. இப்போ வந்து பாருங்க இன்னொரு டைம் நமக்கு கிடைக்கும் -6. அகைன் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது +2x equal to 16 ன்னு வருமா? இந்த 6 அந்த பக்கம் போனுச்சுனா நமக்கு என்னவா மாறிடும்? +6 ஆ மாறிடுமா? அப்ப 2x equal to 16 + 6. அப்ப 2x equal to 22 ன்னு வருமா? அப்ப 2x equal to 22, x equal to 22 divide by 2. இது 1 டைம், இது வந்து 11 டைம். அப்ப x equal to 11 ன்னு வரும். அப்ப x இங்க 11 இருக்குதா? அதான் ஆன்சர். அப்ப இதுதான் இதனோட ஆன்சர். ஓகேங்களா? சோ நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா
adjoint of matrix 3 cross 3 ல determine A equal to 4 ன்னு நமக்கு கொடுத்துருக்கோம். அப்ப adjoint of A அப்படிங்கும்போது adjoint of A power of n minus 1 determine power n minus 1 நம்ம சொல்லுவோம். அப்ப determine A ஓட வேல்யூ 4 கொடுத்துருக்கோம்னா 4 பவர் இது 3 cross 3 மேட்ரிக்ஸ்னால 3 minus 1 n ஓட வேல்யூ 3 ஓகேங்களா. 3 minus 1 ங்கும்போது 2 4 ஸ்கொயர் பண்ணா 16 நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறத இது நான் டிட்டர்மின் பண்றேன். அப்ப டிட்டர்மின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அதனோட வேல்யூ 2x ன்னு நமக்கு வருது. அப்ப இந்த டைம் 6 அந்த பக்கம் போது +6 ஆ மாறுது. அப்ப 2x = 22 x = 11 நமக்கு கிடைக்குது. என்ன கொடுத்துறாங்க, a = 3 1 - 1 2 - 2 0 1 2 - 1 and a inverse வந்து பாத்தா a11 a12 a13 அடுத்து a23 a22 a23 a31 a32 a33 ன்னு கொடுத்து then the value of a23 வந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் a inverse ஃபார்முலா 1 by determine a into adjoint a நம்ம சொல்லுவோமா. அப்ப determine a ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. அப்ப determine a அப்படிங்கும்போது நம்மளோட வேல்யூ நமக்கு என்னது 3 1 - 1 2 2 0 அடுத்து 1 2 - 1. அப்ப வேல்யூ வந்து பாத்தா ஃபர்ஸ்ட் 3 நம்ம எடுத்துக்கிட்டோமா, இந்த காலமும் போயிடும் இந்த ரோவும் போயிடும். அப்ப 2 × 1 அப்படிங்கும்போது நமக்கு +2 ன்னு கிடைக்கும். செகண்ட் டைம் 0னால போட தேவையில்ல. அடுத்து ஃபார்முலாவே -1 இப்போ இதனோட வேல்யூஸ் 2 × 1 அப்படிங்கும்போது -2 ன்னு வரும். இதனோட டைம் வந்து 0, அது போட தேவையில்ல. -1 தேர்ட் காலம் போயிடுது, ஃபர்ஸ்ட் ரோ போயிடும். அப்போ 2 × 2 அப்படின்னா 4, ஃபார்முலாலேயே ஒரு மைனஸ், இதனோட டைம் வந்து -2 அப்படிங்கும்போது +2 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 6. இதனோட வேல்யூ வந்து போனால் +2 நம்மளுக்கு கிடைக்கும். இதனோட டைம் -6 கிடைக்கும். +6 - 6 கேன்சல், ஆன்சர் 2 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா. அப்ப a inverse of 1/2 into adjoint a நம்மளுக்கு வருமா. சோ இப்போ adjoint a, அப்ப adjoint a அப்படின்னா நமக்கு என்னது, அதோட தனித்தனி கோஃபேக்டரா போட்டு நம்ம கண்டுபிடிக்கல. அதே மாதிரி தான் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது இதனோட டெர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ m11 m12 m13 again m21 m22 m323 அடுத்தது m31 m32 அடுத்தது m33 பவர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். அதே மாதிரி இதனோட டேர்ம்ஸ் வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் பிளஸ் செகண்ட் மைனஸ், இதனோட டேர்ம் பிளஸ், அடுத்து இது மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ், அடுத்து நெக்ஸ்ட் பிளஸ் இது மைனஸ் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா a இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து பாத்தா 1/2 இன்டு இதனோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது m11 m12 m13 m21 m22 minus m23 அடுத்தது m31 minus m32 m33. ஸோ அப்போ இந்த 1/2 எல்லாத்துக்கும் டிவைட் பை 2 நம்மளுக்கு போகும். ஓகேங்களா. அப்போ இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 உள்ள போனுச்சுன்னா நமக்கு என்ன வரும், டிவைட் பை 2 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 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது a23 கேட்டுக்கிறான். ஓகேங்களா. அப்போ a23 அப்படின்னா இன்வர்ஸ்ல நம்மளுக்கு வரனால அதனோட ஆப்போசிட் டேர்மை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப a23னா இத ரிவர்ஸ்ல போட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 32 ன்னு கிடைக்கும். அப்ப 32ங்கிறது நமக்கு இங்க என்ன ஆகுது -m32/2. அப்ப அதனோட வேல்யூ தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்ப 32 அப்படின்னா நமக்கு என்னது இந்த டேர்ம், அதாவது தேர்ட் ரோல செகண்ட் காலம்னா இந்த டேர்ம் ஃபுல்லாவும் போயிடும் இந்த ரோ ஃபுல்லாவும் போயிடும். அப்ப ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா m32 ஓட மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா 3 - 1 அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 2 0 ன்னு நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. அப்ப இதனோட வேல்யூ நமக்கு என்ன வரும் 3 × 0 அப்படிங்கும்போது 0 -1 × 2 அப்படிங்கும்போது +2 நம்மளுக்கு கிடைக்குங்களா.
அப்போ முன்னாடி மைனஸ்னால் மைனஸ், அப்போ வேல்யூ வந்து பார்த்தா -2 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ டிவைட் பை 2ன்னு வருதா, அப்போ டிவைட் பை நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும் 2ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணுவோமா, ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன வரும் -1ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ -1 எங்கே இருக்குதுன்னு பாருங்க, அதுதான் இதனோட ஆன்சர். இப்போ புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிற டேமுக்கு ஏ இன்வெர்ஸ்னா 1 டிட்டர்மின் ஏ இன்ட்டு அட்ஜாயின் ஏ போட்டுக்கிறோம். அதில் டிட்டர்மின் ஏ கண்டுபிடிக்கிறீங்க, அதோட வேல்யூ 2ன்னு கிடைக்குது. அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு அட்ஜாயின் ஏ. அட்ஜாயின் ஏன்னா ஒவ்வொரு கோஃபேக்டர், ஒவ்வொரு இணைகாரணியும் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு அதோட வேல்யூக்கு மைனஸ் ப்ளஸ்லாம் போட்டு அதோட ரோவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இந்த டிட்டர்மின் 2ங்கிறது இந்த அட்ஜாயின்ட் ரெண்டு ஜாயின் பண்ணும்போது டிவைட் பை 2/2ன்னு கிடைக்கும். இது ஏ இன்வெர்ஸோட வேல்யூ. அப்போ ஏ இன்வெர்ஸ் வேல்யூங்கும் போது ஏனா ஸ்ட்ரெயிட்டாக 2/3னா 2/3 பார்த்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடலாம். ஆனால் இங்கே கொடுத்துக்கிறது ஏ இன்வெர்ஸ்ன்னு நம்மளுக்கு கொடுத்துக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதனோட ஆப்போசிட் டேர்ம் ஏ 2/3னா அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும் 3/2ன்னு வரும். சப்போஸ் ஏ 2/1ன்னு கொடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா 1/2 நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 3/1 கொடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதோட வேல்யூ வந்து பார்த்தா 1/3ன்னு நம்ம ரிவர்ஸில் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? அப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தா -m32/2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ m32ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும், அதோட வேல்யூ 2ன்னு கிடைக்குது, -2ன்னு. ஆல்ரெடி டிவைட் பை 2னுக்குனால 2 கேன்சல் பண்ணுறோம். அப்போ அதோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு வந்துடுது -1ன்னு வருது. அப்போ இதோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு -1. ஓகேங்களா? A, B and C are invertible matrix, sum of order, then which of the one following is not true. ஸோ கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது ராங்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜாயின் ஏ ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு டிட்டர்மின் ஏன்னு கொடுத்துக்கலாம். அது அட்ஜாயின் ஆஃப் ஏபி வந்து அட்ஜாயின் ஏ இன்ட்டு அட்ஜாயின் பி. அடுத்து டிட்டர்மின் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மின் ஏ இன்வெர்ஸ். அதே மாதிரி ஏபி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு சி இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏ இன்வெர்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், 1 டிட்டர்மின் ஏ இன்ட்டு அட்ஜாயின் ஏ நம்ம சொல்லுவோமா. இப்போ இந்த டைம் இந்த பக்கம் மல்டிபிள் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆயிரும், இது இங்கே வந்துடும். ஓகேங்களா? ப்ராடக்டாக மேலே வந்துடும்ல. அப்போ டிட்டர்மின் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின் ஏ. அப்போ இதை பார்க்கும்போது இதுக்கு இதுவும் சேமாக இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் adjoint of AB. ஸோ ப்ராடக்ட்ல நம்மளுக்கு இருந்துச்சுனாவே அது மாறி தான் நம்மளுக்கு வரும். எப்படி வரும், adjoint of B into adjoint of Aன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இதை பாருங்க, இப்போ இதை பார்க்கும்போது இது வந்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா adjoint Aன்னு போட்டுக்கலாம், adjoint Bன்னு வரும். அப்போ is not ட்ரூன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் இந்த டைம் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கலாம், determine A inverse equal to, அப்போ அதோட டைம் வந்து determine A whole inverse. கரெக்ட் தான். ஏன்னா x ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எழுதலாம், இல்லைன்னா x ஆஃப் ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் determine A inverse determine A into whole inverse நம்ம எழுதலாம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்து இந்த டைம் நம்மளுக்கு என்ன இருக்குது, ABC ஹோல் இன்வெர்ஸ். அப்போ ப்ராடக்ட்னு வந்துச்சுனாவே ரிவர்ஸ்ல தான் நம்ம எழுதுவோம், சி இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். அப்போ இதுவுமே நம்மளுக்கு என்ன ட்ரூ. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது டிட்டர்மின் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏன்னு வருது. அப்போ அந்த ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ரிவர்ஸ்ல தான் வரும், அட்ஜாயின்ட் பி இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏன்னு வரும். ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, அட்ஜாயின்ட் ஏபி ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஏ அட்ஜாயின்ட் பி மாறி மாறி அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே இவங்க கொடுத்துக்கிறான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு ராங்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. அப்போ இதனோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்னவா தான் இருக்கும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு ராங் ஸ்டேட்மெண்ட்டாக இவன் கொடுத்துக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? கொடுத்துக்கிறான் அப்படின்னா ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 12 minus 17 19 27. அது A இன்வெர்ஸ் வந்து பாருங்க 1 minus 1 2 3. அப்போ B இன்வெர்ஸ் என்னன்னு கேட்குறான். அப்போ நம்மளுக்கு சொல்யூஷன்
இப்போ AB இன்வர்ஸ் அதுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன வரும் B இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ்னு வருமா. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AB இன்வர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 12 17 19 27 வரும். அப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிக்குது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினோட ஆன்சரையும் எடுத்து ப்ராடக்ட் பண்ணுங்கள். எது ஆன்சராக வருதோ அதுதான் ஆன்சர் நம்ம சொல்லுவோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து B இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வேல்யூ 2 -5 -3 8 இதை நான் எடுத்துக்கிறேன். அப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா AB இன்வர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் B இன்வர்ஸோட வேல்யூ 2 -5 3 8 இன்ட்டு A இன்வர்ஸோட வேல்யூ 1 -1 2 3. ஸோ இது ப்ராடக்ட் அப்படிங்கிறனால ரோவை காலமாக மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும் 2 × 1 அப்படிங்கும்போது 2 5 2s நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 10ன்னு கிடைக்கும். அப்போ +10 நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு 2 × 1 அப்படிங்கும்போது -2 5 × 3 அப்படிங்கும்போது -15. ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதனோட டைம் 3 × 1 3 × 1னா -3 8 2s -16. அடுத்து நெக்ஸ்ட்டு 3 1s -3 +3 நம்மளுக்கு கிடைக்கும். 8 3s நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 8 3s நம்மளுக்கு வந்து பார்த்தா +24 நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 12 -17 -19 27. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தா கொடுத்த ஆன்சர்ஸ் வந்துச்சு. சப்போஸ் எனக்கு இதில் ஆன்சர்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணி அதையும் வந்து இதே மாதிரி ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர்ஸ் வருதான்னு பார்க்கணும். அதுவும் வரல அப்படின்னா தேர்டு வரல ஃபோர்த்து. ஸோ இந்த 4 ஆன்சர்ஸில் தான் ஏதோ ஒரு ஆன்சர்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ கொடுத்துக்கிற கொஸ்டின்ஸ் தகுந்த மாதிரி AB இன்வர்ஸ் நம்மளுக்கு இருந்தால B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் நம்ம எழுதிக்கிறோம். A இன்வர்ஸ்னா அவனே கொடுத்துட்டான். B இன்வர்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு ஆன்சரையும் எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே ஆன்சர்ஸ் கிடைச்சதுனால இதுதான் என்னோட ஆன்சர்ஸ்ன்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. A transfer into A inverse is symmetric அப்படின்னா then A ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு சிமெட்ரிக் ஆஃப் A அப்படின்னா அது A டிரான்ஸ்ஃபர் நம்ம சொல்லுவோம். அப்போ இது சிமெட்ரிக் தான் நம்ம சொல்லிக்கலாம். அப்படிங்கும்போது நம்மளோட டேம் ஆஃப் வேல்யூ வந்து போனால் இதுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அப்போ A டிரான்ஸ்ஃபர் ஆஃப் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்ஃபர்னு வருமா. அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் A டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் A இன்வர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு கிடைக்குமா. அப்போ இதனோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் A இன்ட்டு A இன்வர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். இங்கே வந்து A பவர் T இன்ட்டு A இன்வர்ஸ். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரீ மல்டிபிள் பை நம்மளுக்கு வந்து பார்த்தா A டிரான்ஸ்ஃபரும் அண்ட் போஸ்ட் மல்டிபிள் பை ஏவும் பண்ணுறேன். அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா A டிரான்ஸ்ஃபர் ஆகும், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏவாலையும் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் A டிரான்ஸ்ஃபர் ஆஃப் A டிரான்ஸ்ஃபர் இன்ட்டு A இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு நம்மளுக்கு வருமா. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சைடு நம்மளுக்கு என்ன வரும் A டிரான்ஸ்ஃபர் ஆஃப் A இன்வர்ஸ் ஆஃப் இன்ட்டு ஏன்னு நம்மளுக்கு கிடைக்குங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் A டிரான்ஸ்ஃபர் ஆஃப் A டிரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு கிடைக்குமா. அதே இதனோட டைம் நம்மளுக்கு கிடைக்கும் A இன்வர்ஸ் ஆஃப் A. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட டைம் ஆஃப் வேல்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டைம் இருக்குதுல்ல, இப்போ இங்கே இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கும். ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா A transfer of A into A inverse of transfer into A அப்படின்னு நம்மளுக்கு வருமா. இப்போ வந்து பாரு இதனோட டைம் நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம் ஐடென்டிட்டின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் A
இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கும்போது ஏடி ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்குமா? ஓகேங்களா? அதே மாதிரி இதனோட டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதனோட வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ ட்ரான்ஸ்ஃபரும் இதையும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ரெண்டு டேர்மும் நம்ம எடுத்துக்கிட்டா அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஐடென்டி இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி. அப்போ ஐடென்டியோட மல்டிபிள் பண்ணாலும் சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஏ ஸ்கொயர்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஏ ட்ரான்ஸ்ஃபருங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீ மல்டிபிள் பை ஏ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்ட் மல்டிபிள் பை ஏ அப்படிங்கும்போது முன்னாடி நம்ம வந்து பார்த்தா ஏ ட்ரான்ஸ்ஃபராலையும் பின்னாடி வந்து பார்த்தா ஏவாலையும் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்டு ஏடி ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏனோ அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஏ ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஆஃப் டி இன்ட்டு ஏன்னு வருமா? இப்போ நான் வந்து இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணால் ஏடி இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்ஃபர் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஆஃப் ஏன்னு வருமா? அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஜாயின் பண்ணுறேன். அப்போ நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் ஏடி இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஆஃப் டி இன்ட்டு ஏன்னு வருமா? அப்போ இதனோட டேர்ம் ஐடென்டின்னு சொல்லுவோம், இதனோட டேர்மும் நம்ம ஐடென்டின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஏடி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐடென்டி அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தா ஐடென்டி இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ஐடென்டியால் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணால் அதே சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ டி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ இதனோட வேல்யூ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதனோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்னது? ஃபோர்த்து கொடுத்துக்கிறது தான் ஆன்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஏ பவர் டி இன்வெர்ஸ் சிமெட்ரிக்குன்னு நம்மளுக்கு கொடுத்துக்கிறதுனால சிமெட்ரிக் ஆஃப் ஏ வந்து பார்த்தா அதனோட டிரான்ஸ்பர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதை நான் ஏன்னு வச்சுக்கிட்டா அதுக்கு நான் டிரான்ஸ்பர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ டிரான்ஸ்பர்ஸ் அப்ளை பண்ணால் ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் ஆஃப் டின்னு கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏ பவர் டியாலையும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏவாலையும் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வந்துடுமா? வந்ததும் சேமாக இருக்கிறத ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். அப்போ இதனோட வேல்யூ ஐடென்டின்னு எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதனோட வேல்யூ ஐடென்டின்னு கிடைக்கும். அப்போ ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர்னு வரும். ஏ பவர் டி இன்ட்டு ஏ பவர் டி வந்து ஏ பவர் டி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ரெண்டு பக்கம் ஐடென்டிங்கும் போது நம்மளோட வேல்யூ வந்து மேட்ரிக்ஸ் அளவு எது மல்டிபிள் பண்ணாலும் ஐடென்டி மல்டிபிள் பண்ணாலும் ஐடென்டி தான் கிடைக்கும். அப்போ ஏ பவர் டி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ இதுதான் இதனோட ஆன்சர்ஸை நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபோர்த்து கிடையாது, ஃபோர்த்து கிடையாது, செகண்ட். ஏன்னா நம்மளுக்கு ஏ பவர் டி ஹோல் ஸ்கொயர் தானே, நான் இதை வந்துட்டேன்னா டீன்னு நினச்சிக்கிட்டேன், அதனால செகண்டுங்கிறது தான் நம்மளோட ஆன்சர்ஸ். ஏ பவர் டி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? 12th sum நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா if A is non-singular matrix such that A inverse 5 3 minus 2 minus 1 அப்படிங்கும்போது A transfer of A inverse நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் A transfer of A inverse இதை அப்படியே மாற்றி எழுதுங்க. மாற்றி எழுதும்போது நம்மளுக்கு கிடைக்கும் A inverse of A transfer கிடைக்குமா? இப்போ A inverse ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா? அதை எடுத்து எழுதுங்க. 5 3 minus 2 minus 1 இதனோட டிரான்ஸ்ஃபார்ம் ரோவை காலமாக மாற்றி எழுதுங்க. இப்போ 5 3 minus 2 minus 1 அப்போ இதனோட ஆன்சர்ஸ் இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்க, அது 4th. அப்போ இதுதான் இதனோட ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துக்கிற வேல்யூவை அப்படியே டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே கொடுத்துக்கிறது இப்படி மாற்றி பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்வெர்ஸ்னு வரும், இங்கே டிரான்ஸ்ஃபர்ஸ்னு வரும். அப்போ ஏ இன்வெர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அதை அப்ளை பண்ணுறோம். அதனோட ரோவை வந்து காலமாக மாற்றுறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்ஃபர்ஸோட இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா?